Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேத்தோட கன்க்ளூஷன் தான் பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தோம்னா LSRW பத்தி பார்த்தோம். சோ LSRW னா என்ன அப்படினு நான் சும்மா ஷார்ட்டா சொல்லிறேன். L னா listening, speaking, R S for speaking, R for reading, W for writing அப்படி சொல்றோம். சோ listening அப்படினா என்ன அப்படினா நம்ம ஒரு லாங்குவேஜ் எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் அதை நம்ம கவனிச்சிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சோ நம்ம listening அப்படிங்கிறது இன்புட்டா இருக்கு, ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது அவுட்புட்டா இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்த்தோம். சோ அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீடிங் அண்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ரீடிங் அப்படினா என்ன அப்படினா அது வந்து இன்புட். ஏன் அப்படினா நம்ம அதை ரீட் பண்ணும்போது நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். சோ அது வந்து இன்புட் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ அதை எப்படி நம்ம ரீட் பண்றோம்? அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டன் சிம்பிள்ஸ், எழுதி இருக்க சிம்பிள் எல்லாமே, அதாவது இப்போ ஆனாவனாவும் சரி ஏபிசிடி சரி எல்லாமே ஒரு சிம்பிள் தான் அந்த நோட்லயோ புக்லயோ இருக்கும். அதை பார்த்து நம்ம இது வந்து இது வந்து ஆ அப்படின்னு நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அந்த சிம்பிள் வச்சு தான் நம்ம வந்து ரீட் பண்றோம். ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ஒக்லாப்புலரி நீங்க அது மூலமா படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிராமர், எந்த இடத்துல வித் வரணும், எந்த இடத்துல இன் வரணும், அண்ட் வரணும் அப்படிங்கெல்லாம் நம்ம ரீட் பண்ணதான் நமக்கு அந்த கிராமர் வந்து என்ன ஆகும் ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து வந்து அது போக நீங்க நியூஸ் பேப்பர், ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அகாடமிக் டெஸ்ட், அதாவது இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் புக்காக இருக்கட்டும், சோஷியல் புக்காக இருக்கட்டும், எல்லா புக்கையும் நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து என்ன செய்யும் நமக்கு வந்து கிராமர் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது உங்ககிட்ட இருக்கிற புக்கை வச்சு நீங்க என்ன செய்யலாம் உள்ளெல்லாம் டீப்பா ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து ரீடிங் ஸ்கில்ல டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறம் ரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் எழுத முடியும். ஸோ அது வந்து என்னது இருக்கு ரீடிங்கிறது இன்புட்டாக இருக்கனால ரைட்டிங் அப்படிங்கிறது என்னவாயிருது அப்படின்னா அவுட்புட்டாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம படித்ததை எழுதும் போது ஒரு நம்ம மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் நான் ஆர்கனைஸ்டான ஒரு சென்டென்ஸ் வச்சு நீட்டாக எழுதுறோம். அடுத்து என்ன பண்ணுது நம்ம எழுதுறது வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. யாருக்காவது லெட்டர் எழுதுறதோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் எழுதுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பை ரைட்டிங் ஜேர்னல் அண்ட் எஸ்ஸேஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி பார்த்தா தான் இங்கிலீஷ் வந்து வரும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா சும்மா ஜேர்னலாக எழுதுறது, இல்லை எஸ்ஸே எழுதி பார்க்குறது, இல்லை சும்மா டைலாக் ரைட்டிங்காக எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச சரியாக வராது ஆனால் நான் வந்து டைலாக் ரைட்டிங் மாதிரி எழுத சொன்னால் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதுனா சும்மா அந்த மாதிரி என்ன செய்யணும் எழுதி பார்க்கலாம். இல்லை நிறையா பேருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரைட்டிங் வரும் ஆனால் ஸ்பீக்கிங் வந்து வராது. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் ஃபியர்னால எங்கே நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு. ரைட்டிங்கே தெரியுது அப்படின்னா ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப ஈஸி தான் இங்கிலீஷில். இன்னொரு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ரீடிங்கும் படிச்சுக்கணும், அதே நேரத்தில் லிசனிங்கும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் மூவிஸ் வந்து நிறைய பாருங்க, அதாவது சப்டைட்டில்ஸோட வர இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் நம்மளால கவனிக்க முடியும், கீழே சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையே ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண முடியும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எப்படி சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருக்குது இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.